தினமணி இணையதள நேயர்களுக்கு வணக்கம். மேசராசி நேயர்களே, நீண்ட நாள் நினைத்திருந்த பணிக்கு சென்று மகிழ்வீர்கள். விரும்பிய இடத்தில் இடமாற்றம் உண்டு. சம்பள உயர்வு உண்டு. பிள்ளைகளால் பெருமைகள் ஏற்படும். உபரி வருமானத்தால் உள்ளம் மகிழும். இருப்பினும் செலவினங்களில் கவனம் தேவை. ரிஷபராசி நேயர்களே, புதிய தொழில் முதலீடு செய்யும் போது ஆலோசனை வேண்டும். ஏற்கனவே செய்து கொண்டிருந்த தொழிலை விரிவுபடுத்துவதை சற்று தவிர்த்துக் கொள்ளவும். வங்கி கடன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். அண்டையலாரின் ஆதரவுகள் கிடைக்கும். மிதுன ராசி நேயர்களே, தொழிலில் படிப்படியான முன்னேற்றம் உண்டு. குடும்பத்தில் ஏற்பட்ட சலசலப்புகள் அடங்கும். விலகிச் சென்ற உறவினர்கள் விரும்பி வருவர். நீண்ட நாள் நினைத்திருந்த உயர்கல்வியை படித்து முடிப்பீர்கள். உழைப்புக்கேற்ற வருமானம் உண்டு. கடகராசி நேயர்களே, தற்போது புதிய முதலீடு செய்வதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. கூட்டுத் தொழிலில் சக பங்குதாரர்களிடம் விட்டுக் கொடுத்து செல்லவும். பணம் பல வழிகளில் வரும். கோப்புகளை கையாளும் போது அதிக கவனம் தேவை. சிம்மராசி நேயர்களே, பணிபுரியும் இடங்களில் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். மேல் அதிகாரிகளின் உத்தரவை மீறி செயல்படக்கூடாது. சக தொழிலாளிகளிடம் பகைமை பாராட்டக்கூடாது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்த்துக் கொள்வது நன்று. கன்னிராசி நேயர்களே, கெமிக்கல் தொழில் புரிபவர்கள், அச்சக தொழில் புரிபவர்கள் வாழ்வில் ஏற்றம் காண்பீர்கள். சகோதர வழி ஆதரவு உண்டு. பிள்ளைகளால் ஏற்பட்ட மனக்கசப்புகள் நீங்கும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். நிலபுலன்களால் ஆதாயம் பெறுவீர்கள். துலாம் ராசி நேயர்களே, இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். மறைமுக வருமானம் உண்டு. பெரிய மனிதர்களின் ஆதரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். விருச்சிக ராசி நேயர்களே, புதிய தொழில் முதட்டை தற்போது தவிர்த்துக் கொள்வது நன்று. அயல்நாட்டு கல்வியை படித்து முடிப்பீர்கள். சிலர் அயல்நாட்டு தொழில் செய்ய முற்படுவீர்கள். பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும். பிள்ளைகளால் சில செலவுகள் ஏற்படும். எனவே செலவினங்களில் கவனம் தேவை. தனுசு ராசி நேயர்களே, நண்பர்களால் ஆதாயம் பெறுவீர்கள். கணவன் மனைக்குள் ஏற்பட்ட பிணக்குகள் நீங்கும். புதிய உற்சாகத்துடன் வலம் வருவீர்கள். அரசியல்வாதிகள் புதிய பொறுப்புகளை பெறுவீர்கள். பொது வாழ்வில் புகழ் கூடும் காலம் இது. மகர ராசி நேயர்களே, இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உறவினர்கள் வருகையால் உள்ளம் மகிழும். சுப செலவுகள் உண்டு. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சிலர் புதிய வாகனத்தை வாங்குவீர்கள். கும்பராசி நேயர்கள், நீண்ட தூரம் பயணம் செல்ல திட்டமிட்டிருப்பீர்கள். அது தற்போது நடைமுறையாகும். குலதெய்வம் கோயிலுக்கு குடும்பத்துடன் சென்று வருவீர்கள். எதிர்பார்த்தை விட வருமானங்கள் கூடும். பெரிய மனிதர்களின் தொடர்பால் அனைத்து விஷயங்களையும் சாதித்து மகிழ்வீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். மீன ராசி நேயர்களே, முடிந்தவரை புதிய தொழில் முதலீட்டை தவிர்த்துக் கொள்வது நன்று. ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் தொழிலை விரிவுபடுத்துவதை தவிர்த்துக் கொள்ளவும். சக தொழிலாளிகளிடம் விட்டுக் கொடுத்து செல்லவும். சேமிப்பில் கவனம் தேவை. செலவினங்களை தவிர்த்துக் கொள்வது நன்று. விருச்சிக ராசி நேயர்கள், முடிந்தவரை சிகப்பு அல்லது சந்தன நிற ஆடைகளை உடுத்திக் கொள்வது நன்மையை தரும். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும்.